ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய வீட்டை தான் பார்க்க போகிறோம். எனக்கு நோம்பு வந்துருச்சு இல்லையா, வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு செம்ம வேலை ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, அது ஒரு விலாகாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதான் எங்களுடைய வாசல் என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மிஷினில் வந்து துணி இல்லாமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ளே வந்து நான் என்னுடைய தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து நான் அடுக்கி வச்சுருப்பேன். இதை நான் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் நாளைக்கு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாங்க, இது எனக்கு தேவையானதை வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு அப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு பெட்டு போட்டிருப்பேன். என்ன பசங்க வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஹாலில் வந்து ஒரு பெட் இருக்கும். எங்களுக்குள்ளே டிவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ரூமை திறந்தோன்னா இது டபுள் பெட்ரூமு. இங்கே ஒரு ரூமு, பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூமை நம்ம பார்க்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னாக்க இந்த இதுக்கு வந்து நான் பெட்டு வந்து ரொம்ப பழைய பெட்டாகிடுச்சு. அதனால அந்த பெட்டை நான் தூக்கி போட்டுட்டேன். ஸோ இங்கே தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது தேவையான வேலைகள் வந்து இங்கே வந்து பார்த்துக்குவாங்க. ஆஃபீஸ் போகாதப்போ இங்கே வச்சு பார்த்துப்பாங்க. அதோடைய இதுதான் சேரில் வந்து துணி எல்லாத்தையுமே நான் அள்ளி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து ஆன்லைனில் நான் வந்து போட்டு வாங்கினது. இதை நான் க்ளீன் பண்ணல, அப்படியே சும்மா கிடக்கும். இது வந்து இன்னொரு பெட்ரூமு. இது என்னுடைய பையனது. இதில் வந்துட்டு பாருங்கள், பெட்டு கவர்லாம் எடுத்து துவைச்சி போட்டாச்சு. சரியான ஒட்டுற ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் ஒட்டுற வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே ரோசியை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் எப்பொழுதும் மேலே உள்ளுக்குள்ளே போட மாட்டாங்க துணியை. எப்பொழுதும் மேலே தான் கிடக்கும் துணி எப்போ பார்த்தாலும். இது பார்த்திங்கன்னா டாய்லெட் வெஸ்டர்ன் தான். பட் ஆனால் இதை நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து எங்களுடைய பறவைக்காண்டி, அதாவது லவ் பேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக வேண்டி இதை நாங்கள் ஒதுக்கி வச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தோம், கிளியெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ கிளி வந்து செத்து போச்சு. இன்னொரு சின்னதாக ஒரு பேர்ட்ஸ் வச்சுருந்தோம். அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. சிட்டுக்குருவியா, அது வச்சு வளர்த்தோம். அதுவுமே வந்து பறந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பாத்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கனாக்க இல்லை யாரோ இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் குளிக்கிறாங்க. சரி வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து கொஞ்சம் கச்சன்னு இருக்கும். ஏன்னா நான் இப்போ தான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இன்னும் எடுத்து வைக்கல. ஸோ அதனால் தவளை பண்ணையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதான் அடுப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில் எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் நான் வந்து கழுவி வச்சுருக்கேன். அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து இதில் வச்சுட்டு ஸோ அதெல்லாம் கழுவி நான் கவுத்து வச்சுருக்கேன் காயறதுக்காக வேண்டி. இங்கே பாருங்கள், இது மசாலா போட்டு வைப்போம் இல்லையா, அந்த பாக்ஸுங்க எல்லாமே கழுவி காயுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுதான் நம்ம வாசல் என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம துணி காய போடுறதுக்காக வேண்டி சந்து. துணி எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டாச்சு. இன்னுமே துணி கிடக்கு. ஸோ நாளைக்கு தான் வந்து அதெல்லாம் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல்